ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நியூ ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, இருந்தால் என்ன பண்ணணும், இல்லைனா என்ன பண்ணணும், ஸோ அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி 2025 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற டிஸ்ட்ரிக்டில் சென்னை தவிர்த்து இருக்கிறவங்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், அதுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னவோ அந்த தொகுதி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வார்டு வாரியாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும், ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அவங்களுடைய நியர்பையாக என்ன பூத் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணிப்பாங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி மூலமாக ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன்லேயே பாகம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் சீரியல் நம்பர் அண்ட் பார்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர். அந்த பார்ட் நம்பரை வந்து என்ன நம்பர் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த பார்ட் நம்பரை பேஸ் பண்ணி அதுக்கு நேராக என்ன ஸ்கூல்ஸ் அண்ட் என்ன பூத் இருக்கும், ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுடைய லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடி லிஸ்ட் மூலமாகவே உங்களுடைய பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் எடுத்து ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியல அப்படின்ற பட்சத்தில் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நியர்பையாக என்ன உங்களுடைய பிளேஸுக்கு நியர்பையாக என்ன பூத் இருக்கும், ஸோ அந்த பூத்தில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கேப்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கேப்சா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தெரியல அப்படின்ற பட்சத்தில் ரீலோடு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ஃபைனல் லிஸ்ட், வாக்காளர் பட்டியல் 2025 அப்படின்றது ஃபைனல் லிஸ்ட்டு. ஸோ எடுத்த உடனே அப்படியே டேரெக்டாக இந்த லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடலை. ஒவ்வொரு வாட்டியாக அவங்க ட்ராப் பேப்பர்ஸ் ஒன்றா அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து களப்பணிக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுடைய பேரை வந்து இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நேம் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏற்புரைகள் மறுப்புரைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதில் வந்து ஏற்புரைகள் எதனா இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபைனலாக வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதுதான் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து 2025க்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து களப்பணிக்கு வந்து வரும்போது நீங்கள் இல்லை, அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருந்து உங்களுடைய பேரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல உங்களுடைய பேர் இருக்காது, நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பேரையும் டெலிட்டட் லிஸ்டரில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இருக்காது. ஸோ அவங்களுடைய இதில் டெலிட்டட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அவங்க வந்து டெலிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ புதுசாக இருக்கிறவங்களையும் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் லிஸ்ட் வந்து இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் பேர் இருந்தது அப்படின்னா சொல்லி வர எலெக்ஷனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ நியூவாக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், சட்டமன்ற தொகுதியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து அல்லது ஓட்டர் ஐடிக்குன்னு சொல்லி அவங்க வந்து வைப்பாங்க, அந்த தமிழக தேர்தல் ஆணையம். ஸோ அந்த கேம்ப் மூலமாகவும் நீங்கள் வந்து நியூவாக எதனா ஓட்டர் ஐடி கரெக்ஷன்ஸ் எதனா அப்டேட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கேம்ப் மூலமாகவும் உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான சீக்கிரமாகவும் அப்டேட் பண்ணலாம். ஸோ எனக்கு கேம்ப் போக முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கான கரெக்ஷனை